கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் உறவினர்களை பார்க்க வந்த இளைஞர்கள் அங்கேயே தங்கி சலுகை விலையில் இருசக்கர வாகனங்களை சரி செய்து கொடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தண்ணீர் சூழ்ந்து தனித்தீவாக காட்சியளித்த கிராமங்கள், உடைந்து நொறுங்கிய சாலைகள், செத்து மிதந்த கால்நடைகள். இவை அனைத்தும் கனமழை கோர தாண்டவமாடிய தூத்துக்குடி மாவட்டத்தின் சில காட்சிகள். வாழ்நாள் எல்லாம் உழைத்து சேர்த்த பொருட்கள் அனைத்தையும் ஒரே நாளில் கபலீகரம் செய்து சென்று விட்டது கனமழை வெள்ளம். இதில் அன்றாட பணிக்கு செல்வதற்கு அத்தியாவசியமான இருசக்கர வாகனங்களையும் கடுமையாக பாதித்துள்ளது கனமழை. ஆயிரக்கணக்கான வாகனங்களையும் மூழ்கடித்த வெள்ளம் ஏராளமான இருசக்கர வாகனங்களையும் இழுத்து சென்று உருகுலைத்துள்ளது. இதனால் அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்று தெரியாமல் தவித்த தூத்துக்குடி புதிய துறைமுகம் பகுதியை சேர்ந்த மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியிருக்கிறார்கள் தென்காசி மாவட்ட இளைஞர்கள். கனமழை பாதித்த புதிய துறைமுகம் பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்களை பார்க்க வந்த இளைஞர்கள் உறவினர் ஒருவரின் இருசக்கர வாகனத்தை பழுது பார்த்த போது அங்கிருந்த மற்றவர்களும் இவர்களிடம் உதவி கோரி இருக்கிறார்கள். எனவே சாலையோரத்திலேயே கடைவிரித்து சலுகை விலையில் இருசக்கர வாகனங்களை பழுது பார்க்க தொடங்கிவிட்டார்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர். பாதிக்கப்பட்ட வண்டிகள், டூ வீலர் எல்லாமே தண்ணி இறங்கி ஒர்க்காகாமல் இருக்கிறது எல்லாமே இந்த ஃபில்டர் மாற்றுறது, ஆயில் மாற்றுறது, அந்த மாதிரி உள்ள வேலைகள். அப்புறம் அவங்கள மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னுட்டு சின்னதாயிட்டு ஒரு எங்களுக்கு உண்டான ஒரு கூலி வாங்கிட்டு மற்றபடி ஸ்பேருக்கு உண்டான துட்டு வாங்கிடுதோம். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மேலும் கஷ்டப்படுத்தக் கூடாது என்பதற்காக குறைந்த கட்டணத்தில் மாமன் மச்சான் என்று குடும்பமாக இணைந்து வாகனங்களை பழுது பார்ப்பதாக கூறுகிறார் சேகர். சார்ஜெல்லாம் நாங்கள் கம்மியாக தான் பண்ணோம். இது பாதிப்பில் இருக்கிறதுனால நம்ம அதிக சார்ஜ் வாங்கினது கிடையாது. எல்லாம் அந்த மழை வெள்ளத்தில் பூரா முங்கின வண்டி தான். பூரா எல்லா வண்டியுமே பேட்டரி எல்லாமே லீக் ஆகி எரிஞ்சு தான் கிடக்கு. அதிகபட்ச வேலை தான். இன்ஜினெல்லாம் ஃபுல்லாக கலட்டி தான் வேலை பார்த்துருக்கு. முடிந்தவரை விரைவாக அனைவருக்கும் பழுது நீக்கி கொடுக்க நினைத்தாலும் இப்போதுள்ள வண்டிகளை முழுமையாக பிரித்தால் மட்டுமே சரி செய்ய முடிவதாக கூறுகின்றனர். நாள் ஒன்றுக்கு 25 வாகனங்களுக்கு மேல் பழுது பார்க்க முடிவதில்லை என்றாலும் இதுவரை 150 வாகனங்களை பழுது நீக்கி கொடுத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த இளைஞர்கள். தண்ணிக்குள்ள முங்குறதுனால மெயினாயிட்டு பெட்ரோல் ஃபுல்லாக தண்ணியாகிடுது. பெட்ரோல் டேங்க் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம எல்லாத்தையுமே கலெக்டினா தான் க்ளீன் பண்ண முடியும். அப்போ ஃபில்ட்ரு ஆகாது, ஃபில்ட்ரு வேறு சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில இதில் காயில் போயிடும், காயில் சேஞ்ச் பண்ணுறோம். தென்காசி இளைஞர்களின் சேவை தங்களுக்கு மிகப்பெரிய உதவி என்று நன்றியுடன் கூறுகின்றனர் அந்த பகுதி மக்கள். தூத்துக்குடி திருமலர் கேம்பவுண்ட் பகுதி மிகவும் சேதமடைந்துள்ளது. ஏறக்குறைய 1200 வீடுகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் இங்கே அனைத்து வீடுகள் கிரவுண்ட் ஃப்ளோர் மிகவும் பாதிக்கப்பட்டு அனைத்து ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாமே இழந்து, கார்கள் மற்றும் டூ வீலர்களை இழந்து மக்கள் மிகவும் அவதிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. ஏறக்குறைய 750 டூ வீலர்கள் இங்கே இருக்கிறது. நல்ல முறையில் அதை நம்ம தென்காசிகளை சேர்ந்த நம்ம டூ வீலர்கள் ஒர்க் ஷாப் மிக சிறந்த முறையில் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சுமார் ஒரு வாரமாக தூத்துக்குடியில் தங்கியிருக்கக்கூடிய நிலையில் மேலும் சில நாட்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் தென்காசி இளைஞர்கள். சேவை மனப்பான்மையுடன் இயங்கக்கூடிய இவர்களால் மேலும் சிலர் பயனடைவர் என்பதில் சந்தேகமில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் சரவணனுடன் பெரியபக்தன்.